ஹலோ गाइस, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராஃப்ட்லேண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னன்னா இது வாட்டர் ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே இருந்தாச்சு. நான் இது முன்னாடியே போட்டுட்டேன், எப்படின்னு சொல்லிடுறேன். 4 பிளாக்கு 10 போட்டுக்கோங்க. இங்கே வந்து இது அப்படியே வச்சிருங்க, அவ்வளோதான். இது வேற ஒன்றும் இல்லை. இங்கே 1 2 3 4, இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6. 1 2 3 4 5 6. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 6. அடுத்து இந்த பக்கம் என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டுக்கோங்க. நான் சின்னதாக தான் கட்டுறேன், உங்களுக்கு வேணும்னா பெருசாக கட்டிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கரெக்டாக கட்டியாச்சு ரெக்டாங்கிள் ஷேப்பில். இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. சரி இருங்க தூங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தூங்கிட்டோம், எழுந்தாச்சு. இது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி என் தம்பி சொன்னான், அதனால் பெருசாக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 16 16 வைக்கணும் கைஸ். நான் வந்து 10 தான் வச்சுருக்கேன். ஸ்கொயராக வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொன்னான் என் தம்பி, அதனால் 16 வச்சுருவோம். 1 2 3 4 5 6. நீ ஒன்றும் குழப்பிக்காதீங்க, நீங்கள் எல்லா பக்கமும் 16 வைக்கணும், அவ்வளோதான். 2 3 4 5 6 2 4 5 6 7 8 9 10 11 13 14 15 16. அவ்வளோதான் கைஸ், இதையும் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ தான் மெயின் மேட்ரு. நீங்கள் யோசிப்பீங்களா 16 பிளாக் எதுக்கு ப்ரோ, 15 அது மாதிரி தானே பண்ணுவாங்க, நீங்கள் மட்டும் ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டீங்க கேட்டிங்களே. அந்த இடத்துல இந்த கிராஸ் வைக்கணும் கைஸ், அவ்வளோதான். பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். மாடர்ன் ஹவுஸ் வேறல, அதனால் இது மாதிரி எல்லா இடத்துலையும் கிராஸை ஃபில் பண்ணிட்டே வாங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. முதல்ல இந்த பெட்டை உடச்சாச்சு. இப்போ நான் வந்து இது கார்னரில் வந்து பிளாக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அது கொடுங்க. நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா 10 கொடுக்க போகிறேன். 1 2 3 கொடுத்துருங்க கைஸ். 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே அப்படியே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுருணும் கைஸ். இருங்க, என்னமோ தப்பாக வருது மெஷர்மெண்ட்டு. இருங்க, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறேன்.
1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே கரெக்டாக இருக்கு. அங்கே தான் தப்பாக வச்சுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 3 4 5 6 7 8 9 10 11 13. இப்படிதான் கைஸ் பண்ணணும் மாடர்ன் ஹவுஸு. பார்க்கறது இது நார்மல் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கும் நார்மல் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். சொல்லிக்க வேண்டியதான் மாடர்ன் ஹவுஸ்ன்னு, வேற என்ன பண்றது. என்ன பண்ண போறோம்னா 1 2 3 4 1 2 3 4 தப்பா வச்சுட்டேன் இருங்க. மாடர்ன் ஹவுஸ்னா எப்பவுமே ஒரே டோர் தான் இருக்கணும். தப்பா வச்சுட்டேங்க, இங்க உடைச்சிட்டேன் இருங்க. கிராஸ் வேற இங்க வைக்க மறந்துட்டேனா, கிராஸ் வச்சுட்டேன். ஒரு டோர் வச்சாதான் மாடர்ன் ஹவுஸுக்கு கிலோவா இருக்கும். என்னடா கிலோங்கிறீங்கன்னா அதான் ஸ்டைலு கைஸ். ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைலு தான். ஸ்டைலுக்கு ஏற்ற ஆள் நானு தான். கிளாஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக பிளாக்கால நிரப்பிட்டு கண்டினியூ பண்ண. ஹலோ கைஸ், எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. பேசாமல் இந்த பக்கம் மட்டும் பிளாக் வைக்கலான்னு இருக்கேன். இந்த பிளாக்குக்கு பதிலாக ரெட் வைக்க போகிறேன். ரெட்டு வச்சு ஃபுல்லாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக பண்ணியாச்சு. எனக்கு ரெட்டு ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு, அதான் இந்த கலர் வச்சுட்டேன். நம்ம இதில் இன்னொரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக கிளாஸ் வைக்க போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக பிளெயினாக விட்டது ஒரு மாதிரி இருக்குது, அதனால கிளாஸ் வச்சோம்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால் கிளாஸு ஃபுல்லாக வைப்போம். பிளாக் கலர் வைக்கலாம், வேற கலர் வைக்கலான்னு பார்த்தேன். சரி பிளாக்கே இருக்கட்டும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வச்சியாச்சு கைஸ், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை நல்லா இல்லை கைஸ். என்ன கைஸ் நம்மளுக்கு வந்து சொல்லணும், எப்படி வச்சாலும் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இது வந்து யாரையும் பார்த்து பண்ணல, நானே பண்ணுறேன். என் க்ரியேட்டிவிட்டி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளில் வச்சுக்கோங்க. ஹைப்புன்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கா என்னன்னு. நல்லாதான் இருக்குன்னு நம்புங்க. நல்லாதான் கைஸ் இருக்கு, கிலோவா இருக்கு. இப்பதான் வச்சாம்ப ட்விஸ்ட் அப்படின்னு இருக்க போகுது கைஸ். ஏன்னா நான் இந்த வீடை ஃபுல்லா கிளாஸ்லயே கட்ட போறேன். இந்த பக்கம் ஃபுல்லா கிளாஸ் தான் கைஸ். உங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் கிளாஸ் வைக்கிறத காட்டுறேன், பாக்கி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா பிளெயின் கிளாஸ் கூட வைங்க. பிளெயின் கிளாஸ் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இதோட. ஆனால் வீடு ஃபுல்லாக கட்ட போறீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. இல்லை ப்ரோ, நான் ஜன்னல் மாதிரி தான் வைக்க போகிறேன்
அப்படின்னா பிளெயின் கிளாஸ் பண்ணுங்க, அது செமையாக இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். நான் வீடு ஃபுல்லாகவே கட்ட போகிறதுனால தான் இந்த கிளாஸ் வைக்கிறேன், இல்லாட்டினா நானும் பிளெயின் தான் வச்சுருப்பேன். போர் அடிச்சிச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனலு. எனக்கு அவ்வளோக்கெல்லாம் யூடியூப்பை பற்றி ஒன்றும் தெரியாது, யூடியூப் சேனலை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏய்யா இது வைக்கிறதுக்குள்ள போதும் நான் கைஸ் ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ரொம்ப பெருசாக கட்டிட்டோம் போல இருக்கே வீடு, அப்படிதாங்க தோணுது. கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெருசாக இருக்கா இல்லை கரெக்டாக தான் இருக்கான்னு. நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். வெற்றிகரமாக வெள்ளை கிளாஸ் வச்சுட்டேன், வெற்றிகரமாக பண்ணி முடிக்க போகிறோம். சூப்பர், அவ்வளோதான் கைஸ், பண்ணியாச்சு. வாங்க வெளில போய் வியூவை பார்ப்போம். இதாயா வியூ அப்படின்லாம் இருக்கு. சரி, அதே மாதிரி ரெண்டு பக்கம் அந்த பக்கமும் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எல்லாத்தையும் முடிச்சு இது கிளாஸ்லாம் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா மேலே போட போகிறோம். மேலே வந்து என்னடா போட போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, பிளாக் கலர் கான்கிரீட் தான் போட போகிறேன். அதான் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், எல்லாத்தையும் கட் பண்ணி தான் போடுவேன் பாருங்க. ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் மைன்கிராஃப்ட் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாடர்ன் ஹவுஸ் கட்டினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நினச்சிக்கோங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணிடுங்க. இப்போதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ப்ரோ பிளேயர் மாடர்ன் ஹவுஸ்ன்னு கட்டுறேன். இந்த வீடியோக்கு ஒரு 1000 வியூவர்ஸ் போகணும், அப்போ தான் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். இது ஃபுல்லாக போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலி ரூஃப் போட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா டெக்கரேஷன் வேற ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு லேம்பு தேவை, 4 பக்கமும் கார்னரில் ஒரு லேம்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 பக்கமும் லேம்பை போட்டிங்களா, தூக்கி நடுவில் ஒன்று சொருவுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்ச இடத்துல அப்படியே வச்சு தள்ளுங்க கைஸ், பார்த்துக்கலாம். எவன் கேட்க போகிறான், நம்ம வீடு வைங்க, பார்த்துப்போம். பிடிச்ச இடத்துல லேம்பை எடுத்து சொருவுனீங்களா இருக்கணும். வீடே பிரகாசமாக இருக்கணும். அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லேம்பு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹைட்டாக தான் வீடு கட்டியிருக்கோம், அதனால் இது எதுக்கும் இடிக்காது. லேம்பை சொருவுனீங்களா, பெட்டை உடைச்சிங்களா, தூக்கி கார்னரில் பெட்டை போட்டிங்களான்னு இருக்கணும். 4 பெட்டை போட்டிங்களா, படுத்திங்களா, ராஜா மாதிரி 4 பெட்டை போடுங்க. ஃபுல்லாக ஒரு பெட்டை போடுங்க, எல்லா பக்கமும் ஒரு பெட்டை போடுங்க, ராஜா மாதிரி படுத்து தூங்குங்க. அடுத்து என்ன தேவைப்படுதுன்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் ஒரு செஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஃபர்னஸு, வேற அப்புறம் இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இது தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டைமண்ட் ஹார்மர் தேவைப்படுது. ஹார்மர் டைமண்ட் ஹார்மர் போட்டுட்டு ஸ்வாட் எடுத்து கையில் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் ரங்கராய சக்திவேல். ரெடி பண்ணியாச்சு, வாங்க
வெளில போய் நம்ம ஹவுஸோட வியூவை பார்ப்போம். பறக்க விடுவோம். இங்க பாருங்க கைஸ், இதுதான் நம்ம ஹவுஸ். மாடர்ன் ஹவுஸ் மாதிரிலாம் இல்லை, எடுத்துக்க வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மாடர்ன் ஹவுஸ் கைஸ். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கோங்க. பாய் ஃப்ரம் நித்திஷ் தமிழ் கேமிங். பாய் 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 பாய். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ரெடி பண்ணியாச்சு, வாங்க வெளில போய் நம்ம ஹவுஸோட வியூவை பார்ப்போம். பறக்க விடுவோம். இங்க பாருங்க கைஸ், இதுதான் நம்ம ஹவுஸ். மாடர்ன் ஹவுஸ் மாதிரிலாம் இல்லை, எடுத்துக்க வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மாடர்ன் ஹவுஸ் கைஸ். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கோங்க. பாய் ஃப்ரம் நித்திஷ் தமிழ் கேமிங். பாய் 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 பாய். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.